திருப்பி அவங்க தான் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இது 75 வருஷம் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள் ஆண்டபோது. ஏனென்றால் அவர்கள் சமயச்சார்பின்மையை கடைபிடித்தார்கள். ஒரு மதத்தினுடைய கொள்கையில் கை வைப்பதில்லை என்று கடைபிடித்தார். இவர்கள் அப்படி இல்லை. முத்தலாக் சட்டத்திலிருந்து குடியுரிமை சட்டத்திலிருந்து உயிர்வாம் திருப்ப கொண்டு வரப்போகிற எல்லாவற்றையும் ஒரு கை. இவர்களுடைய நோக்கம் இது ஒரு இந்து ராஷ்டிரா என்றார். ஆகவே இது இந்து ராஷ்டிரா இல்லை, இது எல்லா மக்களுக்கும் உள்ள நாடு, எல்லா மொழி, எல்லா மதம், எல்லா மக்களுக்கும் உள்ள நாடு என்பதை நாம் நிலைநாட்டுவதற்காக இதை செய்கிறோம். என் மீது வைக்கப்படுகின்ற பெரிய குற்றச்சாட்டாக இது இருக்கும் என்றால் பாஜகவுக்கு தான் துணை போகும் என்று இருக்கும். நான் எந்த காலத்திலும் ஆதரிக்காத ஒரு கட்சி ஒன்று உண்டு என்றால் அது பாஜக தான். நான் காங்கிரஸை ஆதரித்திருக்கேன், எல்லா கட்சியும் ஆதரித்திருக்கிறேன், ஆனால் பாஜகவை நான் ஆதரித்திருக்கிறேன். ஆகவே பாஜக இதன் மூலம்தான் ஒழுங்கு வர முடியுமே தவிர இப்பொழுது நீங்கள் ஒரு பக்கம் ஓட்டு போடுகிறீர்கள், அவர்கள் ஒரு பக்கம் ஓட்டு போடுகிறார், அப்படி தான் நாடு முழுவதும் நடக்கிறது. பம்பாயில் ஜெயிக்கக்கூடாது, முஸ்லீம்கள் அவ்வளோ இருக்கிறார்கள். ஊபியில் ஜெயிக்கக்கூடாது, 20% முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறார். அப்புறம் என்ன பயன் இருக்கிறது? மோடி சரியாக விரும்புகிறார். பிடித்து விடுவோம், பிளந்து விடுவோம், அவர்கள் அந்த பக்கம் போடட்டும், நாம் இந்த பக்கம் பிடித்து கொள்வோம். இதனால் நமக்கு 1-2 முதலமைச்சர்களுக்கு பயனாக இருக்கிறதே தவிர முஸ்லீம்களுக்கு பயனாக இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. பங்களாதேஷில் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் சிறுபான்மையாக இருக்க இந்துக்கள் இல்லை, அதெல்லாம் எங்கே சிறுபான்மையினர் கூறு நேர்ந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதை பற்றி தெளிவாக இல்லை. 2 சின்னமாக நடக்கின்ற ஒன்றை வேறு, நாடே இறங்கி அரசு சட்டங்கள் செய்வது என்பது வேறு. அதை நாம் ஒதுக்கி விடலாம். ஏனென்றால் இந்திய அரசு அதை கண்டித்திருக்கிறது. யாருமே முஸ்லீம்களே இதை கண்டிப்பார். அது தேவையில்லை. அங்கே சிறுபான்மையாக எங்கேயும் சிறுபான்மை என்பது ஒரு நாட்டின் குடிமகன். பாரதி சொன்னது போல 1 vote ஈக்குவல் சிட்டிசன்ஸ் தான். அதில் ஒன்றும் யாரும் மதத்தின் பேராலே நாம் அதை செய்யக்கூடாது. நான் யார் இப்போ எங்களுடைய அவங்களுடைய தர்ம கட்டளை வேணா அவங்களுக்கு உதவி செய்யும், அதை மாற்றிக்கணும். அரசாங்கமே அந்த சொத்தை ஆக்கிரமிக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யும், அதை செய்ய விட்டு அதனால தான் அதை தண்ணீரை சொல்லுவோம். அவர் நபிகள் சொல்கிறாரு, 3 1 பங்கு ஏழைகள், 3 1 பங்கு வக்ஃபு செய்யுங்கள். ஏழை பசி என்று இருக்கக்கூடாது. மற்ற அப்படி மதமே நீங்கள் தர்மம் செய்யவில்லை என்றால் வரி கொடுக்கணும். ஜகாத் 40ல் 1 ரூபா கொடுக்கலன்னா முஸ்லீமாக இருக்க வேண்டாங்க. ஏன்னா நீ கொடுத்தா தான் அந்த ஏழையினுடைய பசி ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப கம்யூனிட்டி வைஸ் ரொம்ப பவர்ஃபுல் ரிலிஜன் நம்ம இஸ்லாம். நான் ஒரு அந்நியன், வெளியே இருந்து பார்த்தேன். காந்தியால் நான் உருவானவன். அதனால் சமயச்சார்பின்மை இந்த நாட்டின் கொள்கையாக வேண்டும். இதை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். இவர மாதிரி 4 பேர் வந்தால் நான் உங்களை கூட்டு கொண்டு போய் சொல்லுகிறேன். அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்? 85ஆம் ஆண்டு நான் சாலை கிராமத்தில் இருந்த பொழுது அங்கிருந்து பந்தல்குடி என்ற இடத்துக்கு ஒரு இறப்புக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஒரு வேன்ல அதுல இந்து